இதில் டாப் 3 கிறிஸ்டோபர் நோலன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது இன்செப்ஷன். இதில் கனவுக்குள்ளே எல்லோரும் போகிற மாதிரி, கனவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, கனவுக்குள்ளே எல்லோரும் வசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கனவுன்னு போய் ஒரு ஆளோட எண்ணத்தை மாற்றி ஐடியாலஜியை மாற்றுற மாதிரியான ஒரு படம் இது. நேரில் கேட்க முடியாது, இல்லை நேரில் ஒருத்தர் சந்தித்து அவரோட ஐடியாலஜியை மாற்றுறதுக்கும் கனவுக்குள்ளே போகிறதுக்கும் இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். நம்பர் 2 பிளேஸை பிடிச்சிருக்குது டேனட். இதில் காலத்தை கால பயணம் பண்ணுவாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, அது ரிவர்ஸ் ப்ராசஸ் மூலிமா ரிவர்ஸு ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரியும், ரிவர்ஸில் போகிற மாதிரி, காலத்தில் பின்னாடி போகிற மாதிரியும், அதே சமயம் முன்னாடி போகிற மாதிரியும், காலத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது கடந்த காலத்தில் இருக்கிற நபர்களை சந்திக்கிற மாதிரியும், கடந்த காலத்தில் இருக்கிற தன்னை மாதிரியே இருக்கிற கடந்த கால ஆட்களை சந்திக்கும் போது என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது த டார்க் நைட். ஒரு சூப்பர் ஹீரோ படம். ஒரு சூப்பர் வில்லன், பயங்கரமான ஒரு சேசிங் காட்சிகள் சூப்பர். அந்த வில்லனை எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி தடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப மாசான படமாக இருக்கும் த டார்க் நைட். பாய்.